நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட சிட் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, தென் ஜுவல்க்ரோவில் நம்மளோட சிட் ஆப்பை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன யூசேஜஸ் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தென் ஜுவல்க்ரோவில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதை செகண்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ டீம்மே உங்களுக்கு வந்து லிங்க்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது டெமோ ஆப் தான். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட ஆப்புமே இருக்கும். ஸோ ரெண்டுமே சிமிலராக உங்களுக்கு யூசேஜஸ் அண்ட் தென் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் நம்மளோட டெமோ ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆப் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு நம்மளோட ஆப் யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து ஈஸி சேவிங்ஸ், ஆன்லைன் பேமெண்ட்ஸ், இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்க்ரீன் எல்லாமே நம்ம ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படின்றது இருக்கும். ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்றது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து கேட்கும். ஸோ நம்மளோட மொபைல் நம்பர் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா அதுவே ஆட்டோ ஓடிபி ஆகும். ஸோ இப்போ நான் என்னோடய ஸ்க்ரீன் வந்து பிளாங்க் ஆகிடுச்சு. பிகாஸ் ஏன்னா ஓடிபின்றது ப்ரைவசின்றதுனால உங்களுக்கு பிளாங்க் ஆகிடுச்சு. தென் இதை ஓடிபி ஆட்டோ ரீட் ஆனோடனே நம்ம பிரான்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி எந்த பிரான்ச் அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைன் அப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மேண்டேட்ரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நேமோ, மொபைல் நம்பரோ, ஸோ இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ஆப்குள்ளேயே போக முடியும். இப்போ நான் என்னோடய நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே இதுக்கடுத்து பின்கோட் வந்து மேண்டேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இமெயில் ஐடியும் மேண்டேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனை நம்ம இங்கே ஃபில் பண்ணுறோம். இப்போ மெயில் ஐடி, ஸோ மெயில் ஐடி நீங்கள் என்ன கரண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி கூட கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்றத நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எம்பின் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்து லாகின் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம ஆப் ஓப்பன் பண்ணும்போதும் இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த பின் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்ரி டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதும் நீங்கள் இந்த பின் யூஸ் பண்ணி உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். அதனால் நம்ம இங்கே பின் கொடுக்குறோம். இப்போ இந்த பின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம மேனுவலாக கஸ்டமருக்கு வந்து சிட்டு வந்து மேப்பிங் பண்ணியிருக்கோம் ஜுவல்க்ரோவில். ஸோ அதே நம்பர் வச்சு கஸ்டமர் வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜும் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ யுவா ஸ்கீம் சொல்லிவிட்டு அவங்க என்ன ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹோம் பேஜ்லேயே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நியூ கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம், மை ஸ்கீம்ஸ், ரேட், சாட், ப்ரொஃபைல், இந்த மாதிரி எல்லாமே ஷோ ஆகும். தென் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோகோ இருக்கும், நம்மளோட கடையோட லோகோ இருக்கணும். தென் இங்கே கோல்ட் ரேட் அண்ட் தென் சில்வர் ரேட் ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஜுவல்க்ரோவில் என்ன கோல்ட் ரேட் கொடுக்குறோமோ அதுதான் உங்களுக்கு சிட் ஆப்லேயுமே ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இன்கேஸ் நம்ம மாற்றணும்னு நினச்சாலும் நீங்கள் ஜுவல்க்ரோவில் மாற்றினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சிட் ஆப்லேயுமே அப்டேட் ஆயிரும். இதுக்கடுத்து கீழே வந்து உங்களுக்கு பேனர் இமேஜ் ஷோ ஆகும். ஸோ இந்த பேனர் இமேஜ்ன்றது உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எதுக்காகனா ஜஸ்ட் விசிபிலிட்டிக்காக நம்மளோட கடையோட இமேஜோ ஆர் நம்ம என்ன கஸ்டமருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம பேனர் இமேஜில் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா சேவிங் ஸ்கீம்ஸ்ன்றது இருக்கும். நம்ம ஜுவல்க்ரோவில் சிட்டு குரூப் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த சேவிங் ஸ்கீமில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நான் என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு அப்படின்ற ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஒரே ஒரு ஸ்கீம் தான் இங்கே விசிபிலிட்டி ஆகுது. இப்போ இந்த டிஜிகோல்டுக்குள்ள உங்களுக்கு இமேஜ் காட்டுது இல்லையா, இது பேர் வந்து ஸ்கீம் இமேஜ். இது எதுக்காகனா இப்போ டிஜிகோல்டுன்றதை நம்ம ஷார்ட்டாக வச்சுட்டோம்னா கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும். இதே நம்ம ஒரு இமேஜாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஸ்கீம்ன்றதை நமக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜுமே நம்ம ஜுவல்க்ரோலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கீமில் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் ஆக கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஸ்கீமுக்கு நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தோன்னா உங்களுக்கு இந்த பேஜில் தான் லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே படிச்சுட்டு ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் ஸ்கீம்ன்றதை கொடுக்குறோம். ஸோ இந்த ஜாயின் ஸ்கீம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட நேம் கேட்கும். லைக் நம்ம ஜாயின் நேம்ன்றதை கொடுத்துக்கலாம், இல்லை நம்மளோட நேமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏபிசின்றதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். திருப்பி என்ன ஆகும்னா நமக்கு மேண்டேட்ரி ஆப்ஷன்ஸ் மட்டும் இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். லைக் அட்ரஸ், சிட்டி, இது எல்லாமே நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் எந்த
ஃபீல்டை நீங்கள் மேண்டேட்ரி வைக்கணும். லைக் வந்து மொபைல் நம்பர் மேண்டேட்ரியாக இருக்கணும், மெயில் ஐடி வந்து மேண்டேட்ரி வேண்டாம் அப்படின்றத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டீம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் எல்லா டீட்டெயில்ஸ் மேண்டேட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நான் இங்கே பேனவும் கொடுத்துட்டேன்னா என்னோடய பேசிக் இன்ஃபர்மேஷன் லைக் வந்து இப்போ டிஜிகோல்டுன்றது 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுன்றதுனால 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி என்ன போர்ட் ரேட் கொடுத்துருக்கேன், அதுக்கு எவ்வளோ வெயிட் வந்து எனக்கு கன்வெர்ட் ஆகுது நான் பேமெண்ட் பண்ணுறதை பொறுத்து. இப்போ நான் இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அமௌண்ட்டை அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து 100 200 கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் 1000 இன்க்ரீஸ் கொடுக்குறேன். ஸோ 1100க்கு எனக்கு எவ்வளோ வெயிட்டோ அந்த போர்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து இங்கே வெயிட் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த 2100 கொடுத்துட்டேன். ஸோ இதில் நான் வந்து வெயிட்டும் பார்த்துட்டு நான் பேனாவை கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம என்ன பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பேஜ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். லைக் நம்ம கேஷ் ஃப்ரீ யூஸ் பண்ணுறோமா, CC1 யூஸ் பண்ணுறோமா, அதை பொறுத்து உங்களுக்கு இங்கே மாறும். ஸோ நம்ம UPI ID மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ கஸ்டமரோட விஷ் தான். ஸோ என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆப் யூஸ் பண்ணி அவங்களால பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்டை நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா ஸோ இப்போ ஹோம் பேஜ் வந்துக்கிறோம். ஸோ அதில் மை ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். இதில் நம்ம பேமெண்ட் பண்ணதில் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். இதில் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பக்கத்துலேயே ரெசிப்ட்ன்ற டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்க்கு மூவ் பண்ணிவிட்டு வியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கட்டினதுக்கான சிட் என்ட்ரிக்கான ரெசிப்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது மூலிமா நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஹோம் பேஜ் வந்துடலாம். ஸோ இந்த ஹோம் பேஜுக்கு அடுத்து பார்த்தோன்னா மை ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஆக்டிவ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற 2 ஆப்ஷன் காட்டும். ஸோ ஆக்டிவ்ன்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம கரண்ட்டாக ஏதாவது சிட்டில் ஜாயின் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கிட்டு வரோம் அப்படின்னா அதை ஆக்டிவ் லிஸ்ட்டில் காட்டும். கம்ப்ளீட்டுன்றது என்ன அப்படின்னா இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு சிட்டில் நான் ஜாயின் பண்ணி ஃபுல் மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளீட் லிஸ்ட்டில் எனக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேட் சார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரேட் சார்ட்டுன்றது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட கோல்டு ரேட் அண்ட் தென் சில்வர் ரேட் வந்து எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்றத ஒரு சார்ட்டாக நம்மளால் இங்கே விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ இது இப்போ நம்ம வந்து ஜுவல் க்ரோவில் டெய்லி வைஸ் வந்து நம்ம ரேட் அப்டேட் பண்ணியிருந்தோன்னா அது வைஸ் நம்ம இந்த சார்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இதை வந்து நம்ம வந்து 1 வீக் வைஸ் பார்க்கலாம், 1 மந்த் வைஸ் பார்க்கலாம், 6 மந்த்ஸ் வைஸும் நம்மளால் பார்க்க முடியும். தென் இது கோல்டு மெட்டல் வைஸும் நம்மளால் பார்த்துக்க முடியும். கோல்டுக்கானது சில்வருக்கானது ரெண்டையுமே நம்மளால் இங்கே விசிபிளாக பார்த்துக்க முடியும். இதுக்கு அடுத்து ப்ரொஃபைல் பட்டன். ஸோ இதில் ப்ரொஃபைலில் நான் என்ன நேம் கொடுத்துருந்தோம் அந்த நேம் எனக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம வாட்ஸ்அப்லேயோ இந்த மாதிரி டிபி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கஸ்டமராலையும் இங்கே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இமேஜ் கொடுத்து நம்மளோட ஃபோனில் இருக்க இமேஜை நம்மளால் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ மை டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம சைன் அப் பண்ணும்போது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோமோ அது எல்லாமே எனக்கு இங்கே ஷோ ஆகும். இதை தாண்டி KYC வெரிஃபிகேஷன், நாமினி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் நம்மளால் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்றது இப்போ நம்ம ஜிபே, ஃபோன்பேலாம் நம்ம எப்போல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கோமோ ஜஸ்ட் நம்ம அதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துக்கிற மாதிரி நம்மளோட ஆப்லையுமே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஃபெயில்ட் ஆயிருந்தாலோ, பேமெண்ட் ஃபெயில்ட் ஆயிருந்தாலோ இல்லை சக்ஸஸ் ஆயிருந்தாலோ என்ன இது பண்ணாலுமே உங்களுக்கு இங்கே டேட் வைஸ் அண்ட் தென் டைம் வைஸ் வந்து இங்கே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். இதுக்கடுத்து சேஞ்ச் பின். இப்போ நம்ம லாகின் பண்ணும்போது ஒரு மை பின் ஆப்ஷனில் பின் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பின்னை நம்மளால் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இன்கேஸ் நம்ம மாற்றணும்னு நினச்சாலும் இங்கே வந்து என்னால் மாற்றிக்க முடியும். இதுக்கடுத்து சூஸ் லாங்குவேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் அப்படின்றது 2 இருக்கும். இப்போ நான் தமிழ்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆப்புமே எனக்கு தமிழில் வந்து மாற ஆரம்பிச்சிடும். பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறாது. அதுக்கான ஆப்ஷன் ஜுவல் க்ரோவில் இருக்குது. தென் இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா எனபிள் ஃபிங்கர் பிரிண்ட்டுன்றது இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பின் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணியும் நம்மளால் லாக் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேட் அவர் ஆப் அண்ட் தென் ஷேர் அவர் ஆப் இருக்கும். ஸோ நம்மளோட ஆப்க்கு ரேட்டிங்ஸ் கொடுக்குற அந்த ப்ளே ஸ்டோருக்கு ரேட்டிங்ஸ் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதை நம்மளோட ஆப்லேயே நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். அண்ட் தென் ஷேர் அவர் ஆப்ன்றது இருக்கும். ஸோ நம்மளோட ஆப்பை வந்து கஸ்டமர் வந்து வேறு கஸ்டமருக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா லிங்க்கை வந்து நம்ம இது மூலியமாகவே நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாக் அவுட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாக் அவுட்டுன்றது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நான் இந்த ஒரு நம்பர்லேருந்து லாகின் பண்ணியிருக்கேன் ஆப்பை, நான் வேறு நம்பர் போட்டு லாகின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் லாக் அவுட் கொடுத்துட்டு வேறு என்ன நம்பர் யூஸ் பண்ணுறோமோ அந்த நம்பர் யூஸ் பண்ணி நம்மளால் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் லாக் அவுட் ஆப்ஷன். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ இந்த டெலிட் அக்கௌண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டே ஃபுல்லாக டெலிட் ஆயிரும், விச் மீன்ஸ் நம்மளால் உள்ள லாகின் கூட பண்ண முடியாது. ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் இப்போ நான் அந்த அக்கௌண்ட்டை ரெக்வயர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கடையில் போய் தான் நம்ம வந்து சொல்லி நம்ம ரெக்வயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து ஜுவல்க்ரோவில் இருக்குது. நான் அது வரும்போது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல், இன்ஸ்டாகிராம் அண்ட் தென் வாட்ஸ்அப், யூடியூப் இது எல்லாமே லிங்க் ஆகிருக்கும். இது நம்ம கடைக்கானது தான் கரெக்டாக லிங்க் ஆகிருக்கா அப்படின்றதையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆப்பில் இருக்கிறதுக்கான ஆப்ஷன். ஸோ இதுக்கடுத்து நம்ம ஹோம் பேஜ் வந்தோம் அப்படின்னா உங்களோட டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம கடையோட ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் தென் கான்டாக்ட் சர்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கம்பெனி நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், நம்மளோட மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் வந்து நம்ம கடையோட டைமிங் ப்ளஸ் வந்து நம்மளோட லொக்கேஷனுமே உங்களுக்கு மேப்பில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க நம்மளோட கரெக்டாக இருக்கா அப்படின்றது. ஓகே, நம்மளோட சிட் ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் தென் என்னென்ன யூசேஜஸ் இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ இதுக்கடுத்து நம்மளோட ஜுவல்க்ரோவில் சிட் ஆப்பை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜுவல்க்ரோ ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இங்கே போர்ட் ரேட் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே அப்டேட் பண்ணுற ரேட்டை தான் உங்களுக்கு சிட் ஆப்லேயுமே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜுவல்க்ரோவில் ஆட்டோமேட்டிக்காக சிட் ஆப்புக்குமே அந்த ரேட் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ நம்மளோட ஆப்பில் நம்ம பேனர் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த பேனர் இமேஜை எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலன்னா நம்மளோட ஜுவல்க்ரோவில் மொபைல் ஆப் அப்படின்றது கீழே ஆப் பேனர் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் தான் உங்களுக்கு ஆட் பண்ண இமேஜ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இஃப் இன்கேஸ் இந்த இமேஜ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இங்கே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் இந்த இமேஜை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு டாப் ரைட் கார்னரில் க்ரியேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், ஸோ இந்த இமேஜுக்கு என்ன டெஸ்கிரிப்ஷன் வேணும், என்ன டைட்டில் வேணுன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சிஸ்டமில் இருக்க ஃபோட்டோவே உங்களால் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோ எண்ணில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போது இந்த பொசிஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த 3 இமேஜில் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து எனக்கு லாஸ்ட்டாக ஷோ ஆகணும், இல்லை எனக்கு தேர்ட் இமேஜாக இருக்கிறது எனக்கு ஃபஸ்ட்டாக ஷோ ஆகணும் அப்படின்னா இந்த தேர்ட் இமேஜை எடிட் கொடுத்து இங்கே பொசிஷன்றதில் நான் இங்கே 1ன்றதை மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சிட் ஆப்பில் என்ன ஆகும்னா இந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஷோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எந்த இமேஜ்க்கு அடுத்து ஷோ ஆகணும் அப்படின்றத நம்மளால் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும். இதுக்கடுத்து இப்போ நம்ம ஸ்கீம் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் சிட் குரூப் போயிட்டு எந்த ஸ்கீமுக்கு நம்ம இமேஜ் மாற்ற போகிறோமோ அந்த ஸ்கீமை நம்ம வியூ கொடுக்குறோம். ஸோ வியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின் ஸ்கீம் ஃப்ரண்ட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இமேஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இமேஜை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேறு இமேஜ் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் கொடுத்துட்டு உங்களோட சிஸ்டமில் இருக்க இமேஜை உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இமேஜுக்கான சைஸுமே உங்களுக்கு வீடியோ எண்ணில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சிட் ஆப்பில் ஜாயின் ஸ்கீம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்கீம்க்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்ற சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சிட்டு குரூப்பை எடிட் கொடுத்தோம் அப்படின்னா இதில் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் டெஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் ஷார்ட் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்கிரிப்ஷனில் தான் கொடுக்க போகிறோம். இஃப் இன்கேஸ் நீங்கள் சப்டைட்டில் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அதில் நீங்கள் ஷார்ட் டெஸ்கிரிப்ஷனாக கொடுத்துக்கலாம். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோ அதை கொடுத்துட்டு நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து சிட் ஆப்பில் வந்து அப்டேட் ஆயிரும். இப்போ இதில் நம்ம சிட் ஆப்பில் நம்ம தமிழ்ன்ற லாங்குவேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ஆப் மட்டும்தான் தமிழில் மாறும். பட் டெஸ்கிரிப்ஷன் விச் மீன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து தமிழில் மாறாது அப்படின்றது சொல்லியிருந்தோம். அப்போது அந்த மாதிரி தமிழ்னு கொடுத்தாலும் நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து மாறணும் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே ஆட் நியூ டேர்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம ஆட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ளஸ் வந்து டேர்ம்ஸ் கண்டிஷன் வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் எந்த லாங்குவேஜ் நம்ம தமிழ்னா தமிழ் மாற்றினா தமிழ்
தமிழில் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கே தமிழ் லாங்குவேஜை செட் பண்ணிவிட்டு இங்கே டேர்ம்ஸ் கண்டென்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ இதில் நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன கொடுக்குறவோ அதை அப்படியே நீங்கள் தமிழில் இங்கே மென்ஷன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்பை தமிழில் மாற்றினாலும் நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தமிழில் வந்து இங்கே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம 2 விதமாக பண்ணுறோம். டெஸ்கிரிப்ஷன் விச் மீன்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டோன்னா நார்மலாக நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்துட்டிங்கன்னா இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். இதே நம்ம வந்து தமிழில் மாற்றினா ஆப்பை தமிழில் மாற்றினா தமிழில் ஷோ ஆகணும் அப்படின்னா இங்கே நீங்கள் நியூ டேர்மில் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாற்றும் போது நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் தமிழில் வந்து ஆட் ஆயிரும். இதுக்கடுத்து நம்மளோட சிட் ஆப்பில் டெலிட் அக்கௌண்ட் கொடுத்துட்டா அந்த கஸ்டமரால் அவங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அப்போது அந்த அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதுக்கு மொபைல் ஆப்பில் லெஜர் அச்சீவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்மளோட ஆப் யூஸ் பண்ணுறவங்க யாரெல்லாம் டெலிட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கான லிஸ்ட் எல்லாமே லெஜர் நேம், மொபைல் நம்பர் இது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஸ்டோர் ஆகும். அப்போது எந்த கஸ்டமருக்கு நம்ம அந்த அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறோமோ அதில் ஆக்ஷன்ஸில் ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் லெஜர் அச்சீவருக்கான ஆப்ஷன். இதுக்கடுத்து புஷ் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த புஷ் நோட்டிஃபிகேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த சேனல்லேருந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா அது ஜஸ்ட் நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ரிசீவ் ஆகுது இல்லையா, அதே மாதிரி நம்மளோட ஆப்பை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நம்மளால் நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ண முடியும். லைக் நம்மளோட இன்றைக்கி ரேட் என்ன, இல்லை நம்ம கடையில் ஏதாவது ஆஃபர் போட்டிருக்கோம், இல்லை ஏதாவது நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமா நம்ம வந்து தெரியப்படுத்தலாம். இப்போ இதை எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட டாப் ரைட் கார்னரில் கிரியேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கிரியேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு டைட்டில், இப்போ நான் ரேட் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் டுடே ரேட் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதில் iOSக்கும் உங்களுக்கு டைட்டில் இருக்கும். ஸோ அதுக்கான டைட்டில் வேணாலும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு மெசேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மெசேஜ் ஆப்ஷனில் நம்ம என்ன கஸ்டமருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். இப்போ நான் கோல்டு ரேட் வந்து 15,000 அண்ட் தென் சில்வர் ரேட் வந்து 250 அப்படின்றத கொடுத்துட்டு நான் இங்கே சென்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துட்டேன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளோட ஆப் யூஸ் பண்ணுறவங்க ப்ளஸ் ஆப் ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட நோட்டிஃபிகேஷனை அலோவ் கொடுத்துருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிரும். இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இஸ் ஷெட்யூல் அப்படின்றது இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த மெசேஜை உடனே அனுப்ப வேணாம், நான் நாளைக்கு இந்த டைமில் இந்த டேட்டில் அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை கூட நம்மளால் இதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம இங்கே டேட் அண்ட் டைம் மட்டும் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மெசேஜ் வந்து அந்த டேட் அண்ட் டைமுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி செட் ஆயிரும். ஸோ இதுதான் புஷ் நோட்டிஃபிகேஷனோட ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம சிட் ஆப் அண்ட் தென் வல்க்ரோவில் இருக்க ஆக்சஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ இதில் ஒரு 2 கொஷின் வரும். ஒன்று, ஃபர்ஸ்ட் நம்ம சிட் ஆப்லேருந்து யாரெல்லாம் கஸ்டமராக உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத எப்படி பார்க்கணுன்றது தெரியணும். ரெண்டாவது சிட் ஆப் மூலியமாக யாரெல்லாம் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே சிட் மேப்பிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். ஸோ ஃபில்டர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கிரியேட் ஃப்ரம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே கிரியேட் ஃப்ரம்ல கஸ்டமர் ஆப் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆப் மூலிமா யாரெல்லாம் லாகின் பண்ணி கஸ்டமராக ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே சிட் மேப்பிங்கில் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இதை நீங்கள் டேட் வைஸ் வச்சும் பார்த்துக்கலாம். லாஸ்ட் 3 months இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன டேட் ரேஞ்ச் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது சிட் மேப்பிங். இப்போது இதில் யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா சிட் என்ட்ரி கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபில்டர் ஆப்ஷன் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஃபில்டர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பேமெண்ட் மோடுன்றது இருக்கு இல்லையா, ஸோ இதில் நான் டேட் ரேஞ்ச் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் பேமெண்ட் மோட் கொடுத்துக்கிறேன். ஸோ பேமெண்ட் மோடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணுறோமோ அந்த பேமெண்ட் கேட்வே நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். லைக் வந்து பேடிஎம்னா பேடிஎம், இல்லை நம்ம கேஷ் ஃப்ரீ யூஸ் பண்ணுறோம்னா கேஷ் ஃப்ரீ மென்ஷன் பண்ணிக்கலாம், சிசிஎம்னா சிசிஎம்னையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேமெண்ட் கேட்வே விச் மீன்ஸ் சிட் ஆப்லேருந்து யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்மளால் இங்கே ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும்.
இப்போ இதில் இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம கஸ்டமர் சிட்டாப்லேருந்து வர்ற கஸ்டமரில் 2 டைப்ஸ் இருக்காங்க. ஒரு கஸ்டமர் பார்த்தோம் அப்படின்னா லாகின் பண்ணி ஜாயின் ஸ்கீம் கொடுத்து பேமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே ஒரு கஸ்டமர், ஒரு டைப். இன்னொரு டைப் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஜஸ்ட் லாகின் மட்டும் பண்ணியிருப்பாங்க, எந்த ஸ்கீம்லையும் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க கஸ்டமரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கீழே கஸ்டமர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கஸ்டமரை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி இதில் ஃபில்டர் கொடுத்து இதில் க்ரியேட் ஃப்ரம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் க்ரியேட் ஃப்ரம்ன்றதில் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணோம் இல்லையா ஏபிசின்ற நேமில், ஸோ அந்த நேமும் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ நான் இங்கே க்ரியேட் ஃப்ரமில் போயிட்டு ஜஸ்ட் இங்கே கஸ்டமர் ஆப்புன்றது கொடுத்துட்டா போதும். ஸோ இதில் என்னென்னா ஸ்கீமில் ஜாயின் பண்ணாத கஸ்டமரும் உங்களால் இங்கே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். அப்போது இவங்களெலாம் ஜஸ்ட் ஒரு தடவை ஃபாலோ பண்ணி நம்மளால் ஸ்கீம்குள்ளே கொண்டு வர முடியும். ஃபைனலாக பேமெண்ட் கேட்வே ஆர்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட சிட் ஆப்புக்கும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நடுவில் மீடியேட்டராக பேமெண்ட் கேட்வே இருப்பாங்க. லைக் சிசி அவென்யூ, கேஷ் ஃப்ரீ அந்த மாதிரி. இப்போது ஒரு பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர் அந்த பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகுதா இல்லை சக்ஸஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் பேமெண்ட் கேட்வே ஆர்டர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே அட்மின் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா பேமெண்ட் கேட்வே ஆர்டர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போது இந்த ஒவ்வொரு பேமெண்ட் பண்ணும்போதும் அந்த பேமெண்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஆர்டர் நம்பர் வச்சு தான் கேஷ் ஃப்ரீ சைடோ இல்லை சிசி அவென்யூ சைடோ நம்மளோட ஜுவல்க்ரோவில் பேமெண்ட் கேட்வே ஆர்டர்ஸ்லேயே நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த டேட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ எந்த டேட் ரேஞ்ச் வேணுமோ அந்த டேட் ரேஞ்ச் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் 7 days 30 days இந்த மாதிரி. தென் வந்து இந்த ஆப்ஷனில் ஆர்டர் நம்பர்னு இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்டர் நம்பரோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இங்கே ஆர்டர் நம்பரில் அந்த ஆர்டர் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் வந்து நம்மளால் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே பேமெண்ட் கேட்வே, இப்போ இஃப் இன்கேஸ் நம்ம மல்டிபிள் பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த பேமெண்ட் கேட்வேயில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும், இல்லை அந்த ஆர்டர் நம்பருக்கான ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்மளால் இங்கே செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்டேட்டஸ், ஸோ ஒவ்வொரு எவ்வளோ என்ட்ரி வந்து ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இது ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்மளால் இங்கே செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பேமெண்ட் கேட்வே ஆர்டர்ஸில் சிசி அவென்யூவோ இல்லை கேஷ் ஃப்ரீயோ அதுக்கு முன்னாடி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜுவல்க்ரோலையே பேமெண்ட் கேட்வே ஆர்டர்ஸ்லேயே ஆர்டர் நம்பர் வச்சு நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்டர் நம்பருன்றதை தாண்டி இங்கே உங்களுக்கு லெஜர் நேம் வச்சும் நம்மளால் இங்கே செக் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். Thanks for watching this video.